சிறகடிக்க ஆசை. நாளைய எபிசோடில் நம்ம தமிழ் பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு புக்ஸ்லாம் தேவைப்படுது. இங்கே புக்லாம் இல்லையே, என்ன பண்ணுறது? எப்படியாவது சேது ஆசைப்படுற மாதிரி நம்ம படித்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் யோசிச்சுட்ருக்காங்க. உடனே புக்ஸு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி வர சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் செல்லப்பாண்டிக்கு தமிழ் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாரு. எப்படியாவது நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். ஏற்கனவே அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நாம் பெரிய வீட்டுக்கு வர மருமகளை அமைச்சிருக்கோம். ஒருவேளை அதாலேயே நம்ம பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? நேராக மாப்பிள்ளையை பார்த்து நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்த நாமளே சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் செல்லப்பாண்டி யோசிச்சுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போது தமிழ் படிக்கிறதுக்காக புக்ஸ்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கே புக்ஸ்லாம் வந்துடுது. ஆனால் இதை யாருக்கும் தெரியாமல் தமிழ் வாங்கி வச்சு படிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக அதை காக்காவுக்கு மூக்கு வைத்த மாதிரி நம்ம தாமரை பார்த்துறாங்க. தாமரையும் ஈஸ்வரியும் பார்த்த உடனே தமிழுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ, யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சுமே அவங்களே பார்த்துட்டாங்கன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. ஓ, இந்த வீட்டில் நீ புக்ஸ் எடுத்து வச்சு படித்து டாக்டர் ஆக போறியா? இந்த ஒரு விஷயம் போதும், நீ என்ன ஆட்டம் போட்ட, இன்றைக்கி இருக்க உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஈஸ்வரி அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு போய் நேராக ராஜாங்கத்தை டேபிள் வைக்கிறாங்க. ராஜாங்க உடனே அந்த புக்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு, என்ன தாமரை இது, என்ன புக்கு இதெல்லாம் அப்படி கேட்க, அதுவா மாமா, உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த தாமரை இது தமிழ் இருக்கால, அவள் நம்ம பொண்ணு பார்க்க போனதுக்கு பிறகு அவள் படிக்கவே கூட நம்ம சொன்னோம். ஆனால் அவள் அதுக்கு பிறகு கூட டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சேது படிக்க வச்சு இவன் இன்னும் படிச்சுட்டு இருக்கா. சேது இன்னும் கூட அவளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துட்ருக்கான். நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் சேது அதெல்லாம் மறந்துட்டு அவளை படிக்க வைக்கிறானா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ராஜாங்க ஒன்று, என்ன சேது அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, தன் அப்பாவுக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயலும் சேது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவேன். சேது அப்படியே என்ன சொல்லுன்னு தெரியாமல் நிலகுலைஞ்சு போய் அங்கே நிற்கிறாரு.